வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் முதல் மனிதர்கள் கண்ணுக்கு எட்டாத தூரங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா எட்டோமீட்டர், அதாவது 10⁻⁻24, அதாவது 0.23 ஜீரோ போட்டு கடைசியில் ஒரு 1 போட்டிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா எட்டோமீட்டர். இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரினான், டவுன் குவார்க், அப் குவார்க், ஸ்ட்ரேஞ்ச் குவார்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானால் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன் குவார்க், அப் குவார்க், ஸ்ட்ரேஞ்ச் குவார்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10⁻14 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மனிதர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால சில பொருட்களை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது ஆட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட 10⁻10 மீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால சில பொருட்களை பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வைரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு நம்மளால பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஹெப்டாட்டிஸ் பி வைரஸ், ஹெச்ஐவி போன்ற வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர்ஸ்ல இருக்கும். அதாவது 10⁻6 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது மில்லிமீட்டர், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கண்ணுகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே புலப்படும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரோட தடிப்பு, தலைமுடியோட அகலம் போன்றவற்றை பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் கண்களால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதுக்கு மேலே போனோம்னா நம்மளுக்கு மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி நம்ம ரொம்ப தூரம் போனோம்னா பார்த்தீங்கன்னா கிகாமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது 10⁹ மீட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோள்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடங்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யுரேனஸ், நெப்டியூன், பூமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிகாமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா அடங்கும். அதுக்கும் மேலே போனீங்கன்னா டெராமீட்டர் இருக்கும். அதாவது 10⁻12 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 கோடி கிலோமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா சூரியன், ஆல்ஃபா செஞ்சுரி பி, ப்ராக்சிமா செஞ்சுரி, பொலாரிஸ் போன்ற பல ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இதில். அதுக்கும் மேலே போனீங்கன்னா எக்ஸாமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது 10⁻18 மீட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெபுலா காணப்படும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே நெபுலா, ராட்டனிக் நெபுலா, ரிங் நெபுலா, எஸ்கிமோ நெபுலா, பபுள் நெபுலா, ஆரியோ நெபுலா போன்றவை பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். அடுத்தது ஜெட்டாமீட்டர் இருக்கும். அதாவது 10⁻21 மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒபேகா செஞ்சுரி, பெர்னடோஸ் லூப், டார்க் கேலக்ஸி, மெகலானிக் கிளவுட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா யோட்டாமீட்டர், அதாவது 10⁻24 மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா விண்மீன் மண்டலம் பார்த்தீங்கன்னா அடங்கும். எக்ஸாம்பிளுக்கு விர்ல்பூல் கேலக்ஸி, விர்கோ ஏ, மில்கிவே கேலக்ஸி, NGC 4889, IC 1101, ABE 11 2029, விர்கோ கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அடங்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிகா பேரஸுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது 3.26 பில்லியன் லைட் இயர்ஸ், அதாவது நம்மளுடைய பிரபஞ்சத்தின் அளவு. நன்றி.